நண்பர்களே வணக்கம். சுப்பிரமணியன் 21வது கோரிக்கை 19/5/26 தேதி என்று ரயில்வே நிர்வாகத்திற்கு நாம் அனுப்பியுள்ளோம். குறிப்பாக ஒரு 3 ரயில்களை நிறுத்தம் கேட்டுள்ளோம். போத்தனூருக்கு எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், கோயம்புத்தூர் பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டிகள் இப்போது கேட்க வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே நாம் இந்த கோரிக்கை வைத்துள்ளோம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் அவர்கள் நாட்டு மக்களிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்துள்ளார். அதாவது தனிமனித வாகனங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக பொது போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்துங்கள் என்று, அதாவது பஸ் ரயில்களை பயன்படுத்துங்கள் என்று. இதை சொல்லுவதற்கு என்ன காரணம்? இந்த நாடு எரிசக்தி தட்டுப்பாட்டை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது. காசு கொடுத்தாலும் எரிசக்தி, பெட்ரோல், டீசல், கேஸ் போன்றவற்றை கிடைக்குமா என்ற ஒரு நிலை உள்ளது. ஆகவே நமது எரிசக்தியை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தனி மனிதர்கள் அவருடைய வாகனை பயன்படுத்துக்கு பதிலாக பொது போக்குவரத்து வாகனை பயன்படுத்துங்கள் என்று கூறியுள்ளார். இதற்கு கட்டாயம் பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நாம் மட்டும் ஒத்துழைப்பு கொடுத்தால் போறார். மாநில அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும், பேருந்துகள் வந்து செல்ல வேண்டும், கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும். அதே போல் ரயில்வே துறையில் கூடுதலாக ரயில்களை இயக்க வேண்டும். பல ஊர்களில் ரயில்கள் நிறுத்தம் கொடுக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பல வண்டிகள் போத்தூரில் நிற்பதில்லை, அந்த வண்டிகள் கோயம்புத்தூரில் நிற்கின்றது. அப்ப மக்கள் கோயம்புத்தூரில் இறங்கி கோயம்புத்தூரில் இருந்து போத்தனூருக்கும் பல்வேறு பகுதிகளுக்கும் ஆட்டோ டாக்ஸி மூலமாக பயணிக்கிறார்கள். இது தவிர்க்கப்படலாம். போத்தனூரிலோ வட கோயம்புத்தூரிலோ சில வண்டிகள் நிறுத்தம் கொடுக்கும் பட்சத்தில் அந்தந்த பகுதி மக்கள் அந்தந்த பகுதியிலேயே இறங்கி சென்று விடுவார்கள். இது இந்தியா பூரா நடந்தால், இதுபோல் நடந்தால் எரிசக்தி தட்டுப்பாடு நமக்கு வராது, கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அதை மனதில் வைத்துக் கொண்டு நமது 21வது கோரிக்கையில் ரயில்வே நிர்வாகத்திடம் என்ன கேட்டுக்கொண்டுள்ளோம் என்று சொன்னால், பாரத பிரதமர் அவர்கள் நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொண்டதை நாங்கள் அனுசரிக்க தயாராக இருக்கின்றோம். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் பங்கிற்கு இது போன்ற சில நடவடிக்கை எடுத்து சில நிறுத்தங்கள் கொடுங்கள் என்று கேட்டுள்ளோம். இதை ரயில்வே நிர்வாகம் நடைமுறைப்படுத்தினால் நாட்டுக்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.